Hello friends, welcome to Vicky's Kitchen. இன்னும் நீங்க என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இன்னைக்கு நம்ம ரொம்பவே டேஸ்டியான பட்டர் சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சிக்கனை ஊற வைக்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 3 டேபிள்ஸ்பூன் கெட்டியான தயிர், குங்குமப்பூ கொஞ்சம், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் லவங்கத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ், 1 டேபிள் ஸ்பூன் கடுகு எண்ணெய். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு 250 கிராம்ஸ் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மசாலாவை ஆட் பண்ணிடலாம். மசாலா சிக்கனில் நல்லா கோட் ஆகிற போல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை கவர் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ் போல் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நல்லா ஊறி இருக்கும். இப்போ 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு தவால 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பட்டரில் பண்ணால் தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை எடுத்து வச்சுக்கலாம். அப்படியே ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். 2 ஏலக்காய், 1 அன்னாசி பூ, 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 பச்சை மிளகாய், 1 பொடியா நறுக்கின வெங்காயம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு பொடியா நறுக்கின தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 15 போல முந்திரி பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா சாஃப்ட் ஆகட்டும். 1/4 கப் தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதை மூடி வச்சிருங்க. 10 நிமிஷம் போல் நல்லா வேகட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. தண்ணிலாம் சுண்டி நல்லா திக்காக இருக்குது. இது ஆறுனதும் இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அரைக்கிறதுக்கு முன்னாடி அன்னாசி பூ வெளியே எடுத்துருங்க. அது வந்து நான் ஃப்ளேவருக்காக தான் போட்டேன். இப்போ இதை நல்லா திக்காக ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம். 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். இது சேர்க்கறதுனால பட்டர் சிக்கனுக்கு ரொம்ப ரிச்சான டேஸ்ட் கிடைக்கும். 1/2 டேபிள் ஸ்பூன் பட்டர். இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சிடலாம். 8லேருந்து 10 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சு திக்காக இருக்குது. இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா ஃப்ரெஷ் க்ரீம் கூட ஆட் பண்ணிக்கலாம். அது இன்னும் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணும். சிக்கன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இதை மூடி வச்சிடலாம். கடைசியாக ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. சூப்பராக வாசனை வருது. இது நான், சப்பாத்தி, பராத்தாவோடலாம் சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளுடைய பட்டர் சிக்கன் ரெடி. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.